அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் நம்ம காமன் சென்ஸுக்கு புரியறதுக்கான ஒரு ப்ராப்ளம், அதை நம்ம பார்க்கலாம். ரைட், எ பாப்னா இந்த பெண்டோலத்தில் தொங்கும் இல்லையா, அதுக்கு பேர் பாப். எ பாப் ஆஃப் மாஸ் 0.1 kg ஹங்னா தொங்க விடப்படுது ஃப்ரம் தி சீலிங்னா உச்சிக்கு பேர் சீலிங் ஆஃப் எ ரூம், ஒரு அறையினுடைய உச்சியிலிருந்து தொங்கப்பட்டிருக்கு. பை எ ஸ்ட்ரிங் 2 meter லாங், ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அது 2 meter நீளம். இஸ் செட் இன்டு ஆசிலேஷன், அதான் ஆசிலேட் பண்ணுறோம். தி ஸ்பீட் ஆஃப் தி பாப் அட் இட்ஸ் மீன் பொசிஷன் இஸ் 1 meter per second. சென்டரில் இருக்கும்போது அதனோட வேகம் 1 meter per second இருக்குது. வாட் இஸ் தி ட்ரெஜெக்டரி ஆஃப் தி பாப் இஃப் தி ஸ்ட்ரிங் இஸ் கட் வென் தி பாப் இஸ் ஏ அட் ஒன் ஆஃப் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், பி அட் இட்ஸ் மீன் பொசிஷன். இதான் பிள்ளைங்களா கேட்டிருக்காங்க. அதனுடைய பாதை என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன பாதை? நம்ம லெட் அஸ் எக்ஸாமின் தி சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன் எக்ஸாமின் பண்ணுவோம். ஸோ இதான் பிள்ளைகளாக மேலே இருக்கக்கூடிய சீலிங். ரைட், சீலிங்கில் ஒரு நூல் கட்டி அங்கே ஒரு பாப் தொங்க விட்டுருக்கோம். அந்த நூலுடைய நீளம் 2 meter. ஓகே, அந்த பாலுடைய மாஸ் 0.1 kg. இதை வச்சு நம்ம ஆக்சுவலாக உண்மையில் நிறையா விஷயங்கள் செய்யலாம், பின்னாடி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 0.1 kg. இட் இஸ் செட் இன் டு ஆசிலேஷன். சரிங்களா? அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது அதனுடைய எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், இங்கே இருக்கிறதும் அதனுடைய எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், இது மீன் பொசிஷன். எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் இருக்கிறதுல திடீர்னு நூலை யாரோ அத்துட்டாங்க, அப்போ அது கீழே எப்படி விடும்? சென்ட்ரு பொசிஷனில் இருக்கும்போது நூல் அக்குறாங்க, அப்போ அது எப்படி விடும்? அந்த பாதை எப்படி இருக்கும்? இதான் பிள்ளைலாம் கேட்குறாங்க. ரைட், லெட் அஸ் எக்ஸாமின். ரைட், இப்படி ஆசிலேட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன தெரியும்னா, இப்படியே அப்படி இந்த பாதையில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். போய் 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 வேகம் இருக்கும், வேகம் குறையும், வேகம் குறையும், வேகம் குறையும், வேகம் 0 ஆயிரும். அதுக்கு பேர் தான் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ரிட்டர்ன் ஆயிரும். அதுக்கு நம்மளோட கைனடிக் எனர்ஜி எக்ஸாஸ்ட் ஆகி அவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறிடுச்சு. இப்போ இது அந்து போயிடுச்சு. இதுக்கிட்ட கைனடிக் எனர்ஜியே இல்லை, அப்படியே கீழே விடும். ஸோ அதனோட ட்ரெஜெக்டரி ஸ்ட்ரெயிட் லைன் டுவர்ட்ஸ் எர்த். ஸ்ட்ரெயிட் லைன். திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் தி கொஸ்டின் ஏ. ரைட், பி பார்ட் என்ன கேட்குறாங்கன்னா, அட் இட்ஸ் மீன் பொசிஷன். மீன் பொசிஷனில் அதனுடைய வேகம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 1 meter per second. அப்போ அதனுடைய வேகம் திஸ் இஸ் 1 meter per second வேகத்தில் அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு. இப்படி ஹையஸ்ட் கைனடிக் எனர்ஜியோடு இருக்குது. அந்த நேரத்தில் நூல் வந்து போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல அது இப்படி விழாது. இட் ஹஸ் காட் கைனடிக் எனர்ஜி ஆல்சோ. ஸோ அதனுடைய வெலாசிட்டி 1 meter per second எப்படி போகும்? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினால கீழே என்ன ஆகும்? இட் கெட்ஸ் ஆக்சலரேட்டட். ஸோ இட் டேக்ஸ் எ பேரபாலிக் பாத். இப்படி வந்து விழும். அப்படியே பேரபாலிக் பாத் விழும். அது அதனுடைய ஈக்குவேஷனே ரொம்ப சுலபமாக என்ன செஞ்சிட முடியும்? கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் அவங்க ஈக்குவேஷன் கேட்கல, வெறுமனே என்ன தான் கேட்டிருக்காங்க? அதனோட ட்ரெஜெக்டரி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் பேரபோலா. இதை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ சச் இஸ் தி அனாலிசிஸ் பிள்ளைங்களா. இதான் வந்து இந்த சிச்சுவேஷனுக்கான அனாலிசிஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறோம். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற அனைத்து பிள்ளைகள்கிட்டையும் சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.